ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் இயரிங்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஜும்கா பேஸ் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். ஹெட் பின்னில் பெருசு இருக்கும்ல அது எடுத்திருக்கேன், அப்புறம் பேக்லாக் எடுத்திருக்கேன், அப்புறம் ஐ பின்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் கேப் 2 எடுத்திருக்கேன், அப்புறம் B7000 க்ளூ வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கான பென் எடுத்துருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு சில்க் த்ரெட்டை ஒரு 20 லைன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணலாம், ஒன் எண்டு ஈக்குவலாக இன்னொரு எண்டை என்ன பண்ணலாம், அதில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கொஞ்சம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபுல்லுத்தையும். ஏன்னா அப்போ தான் அது எல்லாமே ஒன்றா இருக்கும். த்ரெட்ஸு நம்ம அந்த ஜிம்கா இயரிங்ஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு என்ன பண்ணலாம், நம்ம ஜிம்கா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அந்த சில்க் த்ரெட்டை அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கியாச்சு. இப்போ கேப் இல்லாமல் அந்த பேஸில் நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம இன்னொரு எண்டை உள்ற விட்டு எடுக்கலாம். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக அந்த சில்க் த்ரெட்டை பேஸ் தெரியாமல் பேஸ் தெரியாமல் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே கண்டினியூவாக ரேப் பண்ணிக்கிட்டே வரணும். ஆக்சுவலி நான் எடுத்திருக்க 20 லைன்ஸ் த்ரெட்ஸ் ஆஃப் தான் வரும். பேலன்ஸ் ஆஃப்க்கு இன்னொரு டைம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் ரேப் பண்ணுறது பாருங்கள். அந்த இடத்துல பேஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே கையை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சில்க் த்ரெட்ஸை. என்னோடய சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறேன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் மேக்கிங் வீடியோ, இயரிங்ஸ் மேக்கிங் வீடியோ, பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ எல்லாம் கண்டினியூவாக என்னோடய சேனல்ஸில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த த்ரெட்டை ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் 2 பேஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணால் பார்க்கலாம் வாங்க. ஜும்கா நடுவில் ஒரு 2 பேர்ல் தொங்குற மாதிரி இப்போ நம்ம ஹேங் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஹெட் பின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பேர்ல் போட்டுட்டு அதை நான் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஐ பின் நான் மாட்டிக்கிறேன். இப்போ அந்த பேர்ல் ஜும்காவில் நடுவில் தொங்கணும். அதுவும் கொஞ்சம் ஜும்காவுக்கு வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய பழைய பீட்ஸை ஒன்று எடுத்து உள்ள விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஜும்காவுக்கு கீழே அந்த பேர்ல் அழகாக தொங்கும். இப்போ நான் மேலே அந்த கேப் இருக்கு இல்லையா, ஃப்ளவர் கேப், அதை மாட்டிக்கிறேன். இப்போ அந்த ஜும்கா தொங்க விடுறதுக்கான பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். 3 ஸ்டோன் வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன். அதில் இப்போ ஐ பின்ஸை ஒட்டிக்கலாம்.
சின்னதாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். B7000 க்ளூ வச்சு தான் நான் ஸ்டோன் ஒர்க்குமே பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அது கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ நம்மளோட ஜும்கா ரெடி ஆகிடுச்சு. அதில் இப்போ ஸ்டோன் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். சுற்றி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து 3 ஸ்டோனை வச்சு இப்போ இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது நம்ம கஸ்டமைஸ் படி தான். நம்மளுக்கு எப்படி தோணுதோ, என்ன டிசைன் தோணுதோ, நம்மளுக்கு எப்படி பிடிக்கும், நம்மளோட ஓன் க்ரியேட்டிவில் நம்ம செய்யலாம். இதை எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். கற்றுக்கிட்டா எல்லாருக்குமே ஈஸி தான். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெண்டுத்துலேயும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சென்டரில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த லிப் ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நான் 3 சைடு வைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 3 சைடு நான் ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து சென்டரில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு என்னோடய சேனல்லேருந்து இயரிங்ஸ், பேங்கிள்ஸ், ப்ரேஸ்லெட் இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சிங்கிள் ப்ராடக்டாகவும் ஆர்டர் பண்ணலாம், பல்க் ஆர்டராகவும் ஆர்டர் பண்ணலாம். இப்போ நம்ம ஜும்காவோட பாட்டம் ரெடி பண்ணியாச்சு. டாப் அண்ட் பாட்டமை இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கோல்டன் பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஐபின்ஸ் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டு இப்போ நான் அதை வந்து பெண்ட் பண்ணி, ஏற்கனவே நான் டாப்பில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதில் ஐபின்ஸ் ஸ்பேஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதை நான் வந்து இதில் மாட்ட போகிறேன். அதை மாட்டியாச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல் ஜும்கா ரெடி ஆகிடும். மாட்டியாச்சு. அது ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு திருப்பி கரண்ட் வராது. அது ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ஜும்கா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.